படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு காரை காமிக்கிறாங்க. காரோட பின்னாடி சைடுல ஜஸ்ட் மேரிட்னு போட்டிருக்காங்க. காருக்குள்ள ஹீரோயின் எரிடா உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல ஒரு வயசானவர் காரை ஓட்டிட்டு இருக்காரு. எங்கடா மாப்பிள்ளைன்னு காருக்குள்ள பார்த்தா அந்த மாப்பிள்ளையே இவரு தாங்க. அவர் பேரு சங்கர். 60+ வயசு. அவருக்கு இந்த 20+ வயசு பொண்ணு கேக்குதாமா. இந்த பொண்ணை இவரு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் அது கூட பயங்கர ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரு. எல்லாம் முடிச்சுட்டு நான் முக்கிய வேலையா போறேன், நீ தான் என்னோட லக்கி சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ போருக்கு போற மாதிரி போறாரு. சீட் ஆட போறாருங்க. ஒரு கிளப் ஹவுஸ்ல எல்லாம் போய் சீட் ஆடிட்டு இருக்காங்க. அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட. அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சங்கருக்கு பயங்கர நஷ்டம். எல்லாத்தையும் விட்டு தோக்குறாரு. போட்டியாளர் யாருன்னா மாறன்கிறவர். அவர் தான் இன்னைக்கு அத்தனையும் சங்கர் கிட்ட இருந்து வாரி சுருட்டி ஜெயிக்கிறார். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அங்க எரிடா வராங்க. வந்து சங்கர் பக்கத்துல நிக்கிறாங்க. ரொம்ப கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு மேலதான் கண் இருக்கு. அந்த பொண்ணை சங்கர் கல்யாணம் பண்ணாலும் பண்ணாரு. எல்லாரும் அதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணு வந்து நிக்குது. சங்கர் கிட்ட தான் கையில காசே இல்லையே, கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன், என்னோட பொண்டாட்டியை அடகு வச்சு இப்ப நான் சீட் ஆட போறேன் அப்படின்னு பொண்டாட்டியோட வெட்டிங் ரிங்கை கழட்டி டேபிள்ல வைக்கிறாரு. அவரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது பிடிக்கல. என்னையா மனுஷன் நீ, பொண்டாட்டியை வச்சா சூதாடுவாங்க, காசு இல்லைன்னா போய் காசை ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இல்ல என்னோட ஒய்ஃப் எனக்கு லக்கி சாம், இப்பப்பா நான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு சீட் ஆடுறாரு. மாறனும் கள்ளச்சிரிப்பு சிரிச்சுட்டே அவர் கூட விளையாடுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா விட்டதை டபுள் மடங்கா ஜெயிக்கிறாரு சங்கர். மாறனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம நல்லா தானே விளையாண்டோம், ஏண்டா தோத்தோன்னு மண்டையை பிச்சுக்கிறாரு. பணத்தை எல்லாம் வாரி சுருட்டிட்டு சங்கர் எரிடாவை கூப்பிட்டு திருப்பியும் கெஸ்ட் ஹவுஸ் வராரு. ஷாம்பைன் எடுத்து அவன் மேல எல்லாம் அடிச்சு 2 பேரும் சித்து விளையாட்டு விளையாண்டுட்டு அன்னைக்கு பொழுத கழிக்கிறாங்க. இந்த சங்கர் இப்படி டெய்லியும் சாயந்தரமான சூதாட போயிடுறாரு. அவ்வளவு பெரிய பங்களால எரிடா தனியா தான் இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத எரிடா, உன்னோட பாதுகாப்புக்கு நான் 2 நாய் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு 2 நாய்களை காமிக்கிறாரு. எரிடாக்கு சுத்தமா அது பிடிக்கல. அதே சமயத்துல அங்க அந்த மாறன் புலம்புறாரு. டெய்லி ஜெயிச்சிட்டு இருந்த எனக்கு இந்த பொண்ணு வந்த உடனே எல்லாத்தையும் தோத்துட்டேன். சங்கர் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு உண்மையிலேயே ஒரு லக்கி சாம் தான், எனக்கு இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு காருக்குள்ள உட்காந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனா எரிடா ஜாலியா ஒரு ஷர்ட் மட்டும் போட்டுட்டு அந்த வீடு ஃபுல்லா சுத்தி வராங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு போன் வருது. போனை எடுத்துட்டு நம்ம நினைச்சபடி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. யாரா அது, நீங்க என்ன நினைச்சபடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது. இப்ப நைட் ஆகுது. எரிடா துவைச்சு போட்ட துணியெல்லாம் காய போட்டிருக்காங்க. அப்ப திடீர்னு கரண்ட் போயிருது. தேடி பிடிச்சு மெழுகுபத்தியை பத்த வைக்கிறாங்க. அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யாருது அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்து போன எரிடா கதவை திறக்கிறாங்க. அப்ப அங்க வாட்ட சாட்டமா ஒரு ஆள் நிக்கிறான். உங்க ஹஸ்பண்ட் இல்லைங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவர் நாளைக்கு தான் வருவாரு. நீங்க யாருன்னு எரிடா கேட்க, நான் போலீஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க ஹஸ்பண்டை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், அவரு தான் நாளைக்கு தான் வருவாருன்னு சொன்னனே, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு எரிடா சொல்லவும், நான் அவசரத்துல கொடை எடுத்துட்டு வரல, மழை வேற பெய்யுது, கொடை இருந்தா கொடுங்கன்னு கேட்கவும் எரிடா போய் ஒரு கொடை எடுத்துட்டு வராங்க. வந்து பார்த்த போது அந்த போலீஸ்காரங்க இல்ல. வெளியேட்டி பாக்குறாங்க, மழை இல்ல. ஓகே அவர் போயிட்டாரு போல அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு கதவையெல்லாம் லாக் பண்ணிட்டு மற்றபடி உல்லாசமா அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஏதோ கீழே விழுகிற சத்தம் கேட்கவும் பயந்து நடுங்கிடுறாங்க. யாரோ உள்ள இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடவும் ஒரு ஜன்னல் ஓபன் பண்ணி அந்த போலீஸ் உள்ள வராரு. ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுது எரிடாவுக்கு. ரொம்ப நேரமா உங்களுக்கு கதவை தட்டுனேன், நீங்க திறக்கல, அதான் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு சொல்லி இந்த ஜன்னல் வழியா நான் வர வேண்டியதாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க இன்னும் போகலையா அப்படின்னு அவர் கேட்கவும், உங்க ஹஸ்பண்ட் வந்து பெட்டிங்ல நிறைய பணம் ஜெயிச்சிருக்காரு, அதை பத்தின ஒரு என்கொயரி இருக்கு, அநேகமா ஒரு அரெஸ்ட் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயந்து போய் எரிடா அப்படியே செவ்வரோரமா நின்னுக்கிறாங்க. இதுக்கு இடையில எரிடா கிட்ட கொடை கேட்டார் இல்லையா, அப்ப அவங்க கொண்டு வந்த போது இவரு காணோம் இல்ல, இவரு எங்கேயும் போயிடல, இந்த வீட்டுக்குள்ளதான் எரிடாவுக்கு தெரியாம மறைஞ்சு ஒளிஞ்சிருந்திருக்காரு. சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள நடக்கிறத, முக்கியமா அவங்க ட்ரெஸ் மாத்துறது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்திருக்காரு. இப்பவும் அவர் வெளியிருந்து வரல, உள்ளுக்குள்ள இருந்தே வெளியிருந்து வந்த மாதிரி எரிடா கிட்ட காமிச்சுக்கிறாரு. எரிடாவுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டா இருக்கு. என்னடா இந்த ஆள் வெளியும் போக மாட்டேங்கிறான், போலீஸ்காரன் ஆச்சே, ரெண்டாவது நம்ம புருஷன் வேற சூதாடுறான், நம்ம இப்ப எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனை வருங்கிற மாதிரி பயந்துட்டு ஒன்னும் பேசாம இருக்காங்க. உள்ள வந்து அவர் போலீஸ்காரரு டிவியை போடுறாரு. காஃபி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. எரிடாக்கு எரிச்சல் வருது. காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப டிவியில பாத்தீங்கன்னா நியூஸ் வருது. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல மன அழுத்தத்துல இருந்த போலீஸ்காரர் இன்னொருத்தரை சுட்டுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் எரிடா டக்குன்னு இவங்களை திரும்பி பாக்குறாரு. ஆனா அவனோட போட்டோ போடுறாங்க, அது வேற யாரோ ஒருத்தர். என்ன எங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க உங்க கதையை சொல்லுங்க மேடம், எதுக்காக இந்த வயசானவரை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, இப்படி தனியா இருக்கவா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்கிறாரு. அப்பதான் எரிடா அவங்க பிளாஷ்பேக் சொல்றாங்க. இந்த சங்கர் கிட்ட எரிடா அவங்க அப்பா நிறைய பணம் வாங்கி இருப்பாரு, அதை அவர்னால திருப்பி கொடுக்க முடியாம போயிருக்கும். எனக்கு பணம் வேண்டாம், உன் பொண்ணை கொடு அப்படின்னு சங்கர் பணத்துக்கு பதிலா இந்த எரிடாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாரு. அவங்க அப்பாவுக்கும் வேற வழி இல்ல, எரிடாவுக்கும் வேற வழி இல்ல. கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்தே எரிடாவை ரொம்ப கொடுமைப்படுத்துவாரு சங்கர். லக்கி சாம்னு தான் சொல்லுவாரு. ஆனா
எப்ப பார்த்தாலும் அவங்களை அடிக்கிறது, சந்தேகப்படுறதுன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. எரிடாவும் ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட்ல தான் அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த போலீஸ்காரர் கேட்கவும் இது எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிருவாங்க. அந்த போலீஸ்காரரும் ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு. அந்த போலீஸ்காரரும் எரிடா கிட்ட ரொம்ப அன்பா பேசவும் இந்த ஒரு அன்புக்கு ஏங்கிட்டு இருந்த அந்த எரிடா தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு முறை சங்கர் தான் ஜெயிச்சுட்டு வந்த பணத்துல நிறைய பணத்தை எடுத்து எரிடா கிட்ட கொடுத்து, நான் உனக்கு தகுதியே இல்லாத ஒரு புருஷன், என்னால உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, இந்த அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் நீ யார் கூட உனக்கு சந்தோஷமா வாழ முடியுமோ போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் கொடுக்கவும், ஹை ஜாலி எஸ்கேப் அப்படின்ட்டு எரிடாவும் வீட்டை விட்டு போக, கேட்டு பக்கத்துல போன உடனே அவர் வாங்கிட்டு வந்திருந்த அந்த 2 நாயும் அவுத்து விட்டுருவாரு. அது 2களும் எரிடாவை துரத்தி எரிடா பேஜாராகி வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாங்க. சைக்கோ மாதிரி சிரிச்ச சங்கர், நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சனே, அப்போ என் கூட வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கல அப்படித்தானே அப்படின்னு குரூரமா கேட்டுட்டு எரிடாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. இப்படி எல்லாமா ஒரு புருஷன் இருப்பான், ரொம்ப கஷ்டமா உன் நிலைமை அப்படின்னு எரிடாக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவர் இருக்கும் போது ஒரு போன் அடிக்குது. போன்ல சங்கர் தான் பேசுறாரு. எரிடா சங்கர் கூட பேசிட்டு இருக்கும் போதே இவர் ஏதோ கைப்பட்டு விழுக சத்தம் வருது. அங்க யார் வீட்டுல இருக்கான்னு சங்கரன் கேட்க யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல நீ வீடியோ கால்ல வா அப்படின்னு சொல்லவும் எரிடா வீடியோ கால்ல வந்து எல்லா இடத்தையும் காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்கார ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க சொல்லிடுறாங்க. சங்கர் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமா அந்த கால் கட் பண்றாங்க. நம்ம மீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்ன நீங்க முழுசா நம்பினதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லவும், விஷயம் அது இல்லைங்க, நான் ஒரு தடவை எங்க வீட்டுல நிறைய ஸ்பை கேமரா எல்லாம் கண்டுபிடிச்சேன். அந்த ஸ்பை கேமரா எல்லாம் யாரோ வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு எல்லாத்தையும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு அவரு அடி நடிச்சாரு. ஏன்னு கேட்டதுக்கு, அந்த ஸ்பை கேமரா எல்லாம் நான் தான் வச்சேன், நானோ கையாலாகாதவன், எனக்கு பதிலா நீ வேற எவனாவது கூட தொடர்பு வச்சிருந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எப்பவுமே அப்படித்தாங்க, எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகப்பட்டு என்னை அடிச்சுட்டே தான் இருப்பாரு, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சுன்னு ரொம்ப வேதனையா எரிடா சொல்றாங்க. இதை கேட்ட அந்த போலீஸ்காரரு, நீயே இந்த ஆளை விட்டு தனியா போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எரிடா கிட்ட கேட்கவும், எரிடாவும் போதிய பண வசதி இல்ல அப்படின்னு வேதனையோட சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த போலீஸ்காரர் போய் ஒளிஞ்சுக்கிறாரு. எரிடா போய் கதவை திறக்கவும் அந்த மாறன் உள்ள வராரு. நீ என்ன பெரிய லக்கி சாமா, சங்கருக்கு மட்டும் தான் லக்கி சாமா இருப்பியா, எனக்கு இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாரு. அப்ப ஒளிஞ்சிருந்த போலீஸ்காரர் வெளியே வந்து மாறனையும் அவர் கூட வந்திருந்த ஆளுகளையும் தர்ம சாத்தி வெளியே துரத்தி விடுவாரு. எரிடாக்கு அந்த போலீஸ்காரர் ரொம்ப பிடிச்சு போயிடும். வெச்ச கண்ணு வாங்காம அவரையே பார்த்துட்டு இருப்பா. என்னோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அவ சொல்லுவா. அந்த போலீஸ்காரருக்கு கழுத்தெல்லாம் காயமா இருக்கும். அவ மெதுவா பக்கத்துல வந்து, ஐயோ உங்களுக்கு கழுத்தெல்லாம் காயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே தடவுவா அவர் கழுத்தை. ரொம்ப க்ளோஸா 2 பேரும் அப்படியே தோல் மேல சாஞ்சிட்டு கிச்சனுக்குள்ளேயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சமயமா பார்த்து எரிடாவோட ஹஸ்பண்ட் திருப்பி போன் பண்றாரு. பயந்து போய் எரிடா அவர்கிட்ட இருந்து விலகி அந்த பக்கம் போயிடுறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்லுவாரு, எத்தனை நாளைக்கு நீ உன் புருஷனுக்கு பயந்துட்டே இருப்ப, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா, உன் ஹஸ்பண்ட் தான் பெட்டிங்ல நிறைய பணம் ஜெயிச்சு வச்சிருக்காரு இல்லையா, அதெல்லாம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா, நீ எடுத்துட்டு போய் சந்தோஷமா வாழ வேண்டியதானே அப்படின்னு அவரு அறிவுரை சொல்லவும் எரிடாக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்ப அவ சொல்றா, இந்த லாக்கர்ல தான் இருக்கு, 3 அட்டம்ப்ட்ல அதை நம்ம ஓபன் பண்ணணும், அப்படி நம்ம 3 அட்டம்ப்ட்ல அந்த லாக்கரை ஓபன் பண்ண முடியாம போச்சுன்னா பர்மனண்டா அது லாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் ட்ரை பண்றாங்க. 2 அட்டம்ப்ட் ட்ரை பண்ணுவாங்க. 2 அட்டம்ப்ட்டுக்குமே அது ஓபன் ஆகாது. எரிடாக்கோ பிரஷர் மண்டைக்கு ஏறுது. இன்னும் ஒரே அட்டம்ப்ட் தான் இருக்கு, மிஸ் ஆயிடுச்சுன்னா பணம் போச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. சங்கர் சூதாடும் போது வின்னிங் காம்பினேஷன் சொல்லி ஒரு நம்பர்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அந்த நம்பர் என்னங்கிறதை அவங்க ரீகால் பண்ணி அந்த நம்பரை சொல்லவும் லாக்கர்ல அதைய என்டர் பண்ணா உடனே லாக்கர் ஓபன் ஆயிடும். ரொம்ப சந்தோஷப்பட்ட எரிடா, நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்கவும் அவரும் சந்தோஷமா சரி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டீலிங் கசக்கவா செய்யும். லாக்கர் ஓபன் பண்ணப்பட்டு கோடி கணக்கா பணத்தை 2 பேரும் வெளியெடுக்கிறாங்க. நம்ம 2 பேரும் கிளம்பலாம் இல்ல அப்படின்னு எரிடா கேட்கவும் மர்மமா சிரிச்ச அந்த இன்ஸ்பெக்டர், இத பாரு, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், இங்க இருக்கிற பணத்தை மீட்டு கொண்டு போய் நான் ஸ்டேஷன்ல கொடுக்கணும், அதுக்காகத்தான் இத்தனை நேரம் கூட நடிச்சிட்டு இருந்தேன், இப்ப இந்த பணத்தை கொண்டு போய் நான் ஸ்டேஷன்ல கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எரிடா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பயங்கர கோபம் வந்துடுது அவங்களுக்கு. இப்படி ஏமாத்திட்டானே பாவி அப்படின்னு நினைச்சிட்டு கட்டை ஒண்ணு எடுத்து ஓங்கி அவனை அடிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் பெரிய சண்டை நடக்குது. அப்ப அந்த போலீஸ்காரன் சொல்றான், உன்னை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுவும் உன்னை ட்ரெஸ் இல்லாம பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது, உன்னை எப்படியும் ஒரு தடவை அடைஞ்சிட்டு இந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் நான் நினைச்சேன், ஆனா அது இப்ப நடக்காது போல இருக்கு. எரிடா மேல ரொம்ப வேகத்தோட வந்து ஏறி படுக்கிறாரு. படுத்த ஆளு அப்படியே சலனம் இல்லாம தொம்மன் உழுகுறான். பார்த்தா அந்த எரிடா ஒரு கத்தி எடுத்து அப்படியே அவன் நெஞ்சில இறக்கி இருப்பாங்க. அப்பதான் எரிடா கண்டுபிடிக்கிறாங்க, இவன் ஒரு போலீஸ்காரன் இல்ல, திருடன் அப்படின்னு. மறுநாள் காலையில போலீஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. செத்து கிடக்குறான் பாரு, இவன் தான் மதி, பொம்பளைகளை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறவன், பணத்தை கொள்ளையடிக்கிறவன், இவன் தேடப்பட்டு வர ஒரு பெரிய குற்றவாளி அப்படின்னு அந்த போலீஸ்காரர் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு போலீஸ்காரர் வந்து அவசரமா அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாரு. பக்கத்து ரூம்ல
ரூமுக்கு போய் பார்த்தா அங்க நம்ம சங்கர் செத்து கிடக்கிறாருங்க. ஒரே அதிர்ச்சி ஆயிருது எல்லாத்துக்கும். இப்ப போக்கஸ் சங்கரோட ஒய்ஃப் கிட்ட வராங்க. இப்ப பார்த்தா அதுக்கு மேல இன்னொரு அதிர்ச்சி நம்மளுக்கு. இவங்க வேற எரிடா இல்ல, வேற ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. ஆமாங்க, இவங்க தான் ஆக்சுவலா சங்கரோட உண்மையான ஒய்ஃப். அப்ப அந்த போலீஸ்கார் அவங்க கிட்ட வந்து, மேடம் என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? இந்த மதி பணத்தை திருட வந்திருக்கான், உங்க ஹஸ்பண்ட் அதை தடுத்திருக்கிறாரு, அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில நேற்று நைட்டு 2 பேரும் ஆளால குத்திட்டு செத்துட்டாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. பார்த்துட்டு இருக்க நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்ப அந்த எரிடா யாரு, இவங்க யாரு, உண்மையில அவருக்கு யாருதான்டா ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம மண்டையெல்லாம் குடையுது. அந்த இன்ஸ்பெக்டரோ அந்த ஆண்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப அந்த எரிடா யாரு? சொல்றேங்க. சங்கர் ஒரு தடவை கிளப்ல சீட் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ அந்த எரிடா அங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்த சமயம் பார்த்து சங்கர் அன்னைக்கு நிறைய ஜெயிப்பாரு. நீ தான் என்னோட லக்கி சாம், நீ வந்தா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. வேற 2-3 தடவை அவர் சீட் ஆடும் போதும் எரிடா வரும் போதெல்லாம் இவர் ஜெயிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் எங்க போனாலும் நீயும் வா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் எரிடா ரொம்ப பிகு பண்றாங்க. நீ கண்டிப்பா வரணும், நான் என்ன ஜெயிக்கிறனோ அதுல பாதி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எரிடாவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. எரிடாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. பணத்துக்காக பொண்டாட்டியா நடிப்பாங்க. ஆனா சங்கர் அவர் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டாரு. ஷேர் கேட்டதுக்கு ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு, உனக்கு எதுக்குடி பணம்னு சொல்லி எரிடாவை போட்டு தருமடி அடிப்பாருங்க. அந்த மதிக்கிட்ட எரிடா சொல்லியிருப்பாங்க இல்லையா, எங்க அப்பா நிறைய கடன் வாங்கினாலதான் என்ன இந்த சங்கருக்கு கட்டி கொடுத்தாருன்னு. அதெல்லாம் சுத்த பொய்யுங்க. எரிடா காசுக்காகத்தான் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எரிடா எங்க, அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுல வரும் இல்லையா? அதுக்கும் பதில் சொல்றேங்க. பணம் கேட்டதுக்கு எரிடாவை சங்கர் அடிச்சு டார்ச்சர் பண்ணவும் ரொம்ப டென்ஷனான எரிடா ஒரு இரும்பு ராடை எடுத்து சங்கர் மண்டையிலேயே ஓங்கி ஒரே போடு. அங்கேயே சங்கர் கீழே விழுந்து ஆல் அவுட். அவரை இழுத்துட்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு ஃப்ரிட்ஜை மூடி வச்சுட்டு வெளியே வரும்போது தான் அந்த லூசு மதி உள்ள வந்து மாற்றான். அவங்கிட்ட நல்லவளா நடிச்சு அவனை நம்ப வச்சு இந்த கொலை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த எரிடா நைட்டோட நைட்டாவே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இதுக்கெல்லாம் பின்புலமா இருந்தது இன்னொரு தாத்தாங்க. அவங்க தான் காரோட வெளியே நின்றுருப்பாங்க. சங்கர் பேசுற மாதிரி போன் வந்தது, அந்த வீடியோ கால் வந்தது, இது எல்லாமே அந்த தாத்தாவோட செட்டப் தாங்க. எப்படியோ ஒரு திருடனையும் கொண்டாச்சு, ஒரு சைக்கோ புருஷனையும் கொண்டாச்சு. அத்தனை பணத்தை எடுத்துட்டு அந்த புது தாத்தாவோட நம்ம எரிடா எஸ்கேப்